நீ காலைல வேதம் படிச்சிருந்த பாருங்க. ಬೆಳಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ಓದ್ತಿದ್ದೆ ನೋಡಿ. படிக்கும் போது அதுல இந்த 17 அப்படின்றத குறிச்சு திடீர்னு ஒரு எண்ணம் உதயமாச்சு. ವಾಕ್ಯ ಓದ್ತಾ ಇರುವಾಗ 17 ಅನ್ನೋ ಸಂಖ್ಯೆದ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಉಂಟಾಯ್ತು. 17 அப்படின்றது என்ன தெரியுங்களா? 17 ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? தெரியுமா இருக்காது. அதாவது ஈப்ரூல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பெயர் இருக்குது அப்படி வச்சுக்கலாம். அது ஒரு அந்த நம்பருக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு. ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಗೆ ಅನುಸಾರವಾಗಿ ಒಂದೊಂದು ಸಂಖ್ಯೆಗೂ ಒಂದೊಂದು ಅರ್ಥ ಇದೆ. இந்த 17 அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. 17 ಅನ್ನೋ ಸಂಖ್ಯೆಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಇದೆ. ನಮ್ಮ ಎದುರಿಗಳ ಎಲ್ಲವற்றையும் ನಾವು ಓವರ್ ಕಮ್ பண்ணோம். ಅதான் 17. 17 ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ವೈರಿಗಳನ್ನು ನಾವು ದಾಟಿ ಮುಂದೆ ಹೋಗ್ತೇವಂತೆ. ಅದೇ 17 அப்படின்னா ಕಂಪ್ಲೀಟ್ ಸಕ್ಸಸ್. ಅದು ಪರಿಪೂರ್ಣமான வெற்றி, ಸಂಪೂರ್ಣವಾದಂತ ಯಶಸ್ಸು, ಕಂಪ್ಲೀಟ್ எல்லாவற்றையுமே கர்த்தர் செய்து முடித்திருக்கிற காரியம். ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. சும்மா சொல்ல, ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತಿಲ್ಲ. நீங்க போயிட்டு ஆதியாகமத்துல வாட்சிங்கன்னா, ನೀವು ಹೋಗಿ ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಓದಿದ್ರೆ வாட்சி பாருங்க, ಓದಿ ನೋಡಿ. அந்த அராரத் மலையில அந்த பேழை வந்து நின்னது 17ஆம். ಅರರಟ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ನಾವೇ ಬಂತು ನಿಂತಿದ್ದು 17ನೇ ದಿವಸ. ಎಲ್ಲ ಮುಗಿஞ்சிருச்சு, ಎಲ್ಲ ಮುಗಿದೋಯ್ತು. இனி உனக்கு புதுசு தான் போட்டு, ಇನ್ನು ಮೇಲೆ ನಿನಗೆಲ್ಲ ನೂತನನೇ ಹೋಗು. அப்படியே இப்ப அந்த பேழையின் கதவை திறந்து விடுறாரு. ನಾವೇ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದು ಬಿಡ್ತೀವಿ. அந்த சந்ததி வெளியில வருது. ಈಗ ಆ ಸಂತತಿ ಹೊರಗೆ ಬರ್ತದೆ. புது பிரளயம், இன்னொரு பிரளயத்தை ஏற்படுத்துறாரு. ಒಂದು ನೂತನವಾದಂತ ಒಂದು ಜನಾಂಗನ உண்டு பண்ணி காமி, ಪ್ರಾರಂಭವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾನೆ. சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ 2017 ஒரு புது பிரளயம். 2017 ನಿಮಗೆ ನೂತನವಾದಂತ ಪ್ರಾರಂಭವಾಗಿದೆ. வைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ನಿಮಗೋಸ್ಕರ ಇಡಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் சீரும் சிறப்புமாய் பல மடங்கு அதிகமாய் தரவல்ல. ಕಳಕೊಂಡ್ರು ಅದನ್ನು ಹಲವು ಪಟ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಅಮೋಘವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಅದು ವಿಶ್ವಾಸಿಗಿರಿ, ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? சொல்லுங்க, சிறப்பான வருடம். ಹೇಳ್ರಿ, ಅಮೋಘವಾದ ವರ್ಷವಾಗಿರ್ತದೆ. கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, ಕರಗಳನ್ನ ಎತ್ತಿಲ್ರಿ, ದೇವರೇ எனக்கு ನನಗೆ சிறப்பான வருடம், ಅಮೋಘವಾದ ವರ್ಷ. ಹುಚ್ಚುಂಗ அப்படியே வாயில் இப்படியே இருக்கணும் பாரு. ಅದು ಹಿಡ್ಕೋಬೇಕು, ಹಾಗೆ ಬಾಯಲ್ಲಿ ಇರ್ಬೇಕು ನೋಡಿ. ஆமென், ಆಮೆನ್. இந்த ஹாஸ்பிடலுக்கு போனா ஊசி போட்டுருவாங்க இல்லையா? ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋದ್ರೆ ಸೂಜಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರಲ್ಲ, அது கொஞ்சம் தான் அந்த மருந்து, ಸ್ವಲ್ಪನೇ ಔಷಧಿ. அது உள்ள போய் அந்த ரத்தத்துல கலந்து அந்த மெடிசன் பிளட்டோட உள்ள வேலை செய்து உள்ள இருக்கிற அந்த வியாதியினுடைய கிருமியில அப்படியே வெளியேற்றுது பாருங்க. ಒಳಗೆ ಔಷಧಿ ಹೋಗಿ ರಕ್ತದೊಳಗೆ ಮಿಶ್ರಣವಾಗಿ ಎದುರಾಗಿರುವ ರೋಗದ ಅಣುಗಳನ್ನೆಲ್ಲ ಅದು ಹೊರ ತಳ್ತದೆ. அந்த மாதிரி உள்ள வந்துடணும். கர்த்தர் எனக்கு சிறப்பான வருடமா தந்திருக்கிறார், அது அப்படியே இந்த ரத்தத்துல கலந்துடணும். ಆ ರೀತಿ ಒಳಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು. ದೇವರು ನನಗೆ ಅಮೋಘವಾದ ವರ್ಷವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದು ಎಲ್ಲ ಪ್ರಚನೆ வெளியேறணும். ರಕ್ತದ ಕಣಗಳಲ್ಲಿ ಸೇರಿ ಎಲ್ಲ ಸಮಸ್ಯೆಗಳು ಹೊರಗೆ ಬರಬೇಕು ನೋಡಿ. ಆಮೆನ್. யோசிக்காதீங்க, ಯೋಚಿಸಲೇಬೇಡಿ. யாரும் உங்களுக்கு எதிரி கிடையாது. ಯಾರು ನಿಮ್ಮ ವೈರಿ ಅಲ್ಲ. யாரும் எதிரியா பார்க்கவும் பார்க்காதீங்க. ಯಾರನ್ನು ನಿಮ್ಮ ವೈರಿಯಾಗಿ ನೋಡಲೂ ಬೇಡಿ. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡವಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. ಅವரை பாருங்க, ಆತನನ್ನೇ ನೋಡ್ರಿ, அவரை பிடித்துக்கொள்ளுங்க, ಆತನನ್ನು ಹಿಡ್ಕೊಳ್ಳಿ. 2017 கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியத்தை உங்களை கொண்டு செய்ய ஆரம்பிக்க போறாரு. 2017 ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಮಹತ್ವದ ಕಾರ್ಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ.